அது ஃப்ரீ ஃபயர்க்குள்ள புஷ்பா கேரக்டரா? ஆமாங்க, தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் புஷ்பா கேரக்டர். முக்கியமா இன் ஃப்ரீ ஃபயர். ஒரு கற்பனையால உருவான கதைங்க இது. சரி, லாஜிக்லாம் பார்க்காம இந்த கதையை என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணியை கட்டிடுங்க. சரி, வாங்க புஷ்பா கதைக்குள்ள போயிடுவோம். ஓப்பனிங் சீன்ல புஷ்பராஜ் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறகுறாரு. அவரோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க கூட அவருக்கு காசு இல்ல. சமயம் அவருக்கு தாடியும் மீசையும் அதிகமா வளர்ந்ததால அவருக்கு மீசையை ஷேவ் பண்ண கூட காசு இல்ல. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவருக்கு மைண்ட்ல என்ன தோணுது அப்படின்னா, இந்த உலகம் திடீர்னு புஷ்பராஜ் கண்ணை முழிச்சு பார்த்தா எல்லாம் கனவு. அதுக்கப்புறம் வெக்ஸ் ஆகி போன நம்மால புஷ்பானா ஃபிளவர் நினைச்சா ஃபயர்ரா அப்படின்னு சொல்லிட்டு கன்னு கடைக்குள்ள பூந்து சில கன்னெல்லாம் ஆட்டைய போட்டுன்னு வந்துட்டாரு. புஷ்பானா ஃபிளவர் நினைச்சீங்களா? கடைக்காரன் வந்து கண்ணுக்கான காசை கேக்குவானு சொல்லிட்டு அங்க இருக்கிற 200 ரூபாயும் கல்லாவில இருந்து திருடிட்டு இல்ல நாய்க்கு வச்சிருந்த சாப்பாடெல்லாம் அவரும் சாப்பிட்டுட்டு திடீர்னு போய் ஆட்டோல ஏறிட்டாரு. ஆட்டோல எதுக்காக ஏறினாரு அப்படின்னா, இது வேற ஒருத்தன் ஆட்டோ. அவன் யாராவது பிடிச்சானா வாங்குன்னு வாங்கிடுவாங்கன்றதுனால இதையே எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னும் புஷ்பராஜுக்கே ஒண்ணு தோணிருச்சு, நம்ம என்னடா இவ்வளவு திருட்டு பண்றோமே, நம்ம சொந்தமா லாரி வாங்கணும்டா அப்படின்னு ஒரே குறிக்கோள்னால ஒரு லாரி வாங்கறதுக்காக லாரி கடைக்கு போலான்ட்டு போய் நெருக்கக்குள்ள குறுக்கால ஒரு போலீஸ்காரன் லைசன்ஸ் எடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கண்டுக்காம புஷ்பானா ஃபிளவர் நினைச்சா ஃபயருடான்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பும் போது அந்த போலீஸ்கார வண்டியவும் எரிச்சிட்டான். நான் பூச்சாண்டிக்கெல்லாம் நடுங்கிறவன் இல்ல. நம்ம புஷ்பராஜ் புல்லட்டி புஷ்பராஜ்ரான்னு சொல்லிட்டு அவனையும் போட்டு தள்ள ஆரம்பிச்சாரு. என்னுடைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க காசு இல்லாத ஒரே காரணத்தினால நான் கோலையும் அவன் வீரனும் அவன்ற மாதிரி என்னோட வாழ்க்கையில ஒரு ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேட்டு அதை தராததுக்காக போலீஸ்கார வண்டியை எரிச்சிட்டான்ற ஒரே காரணத்துக்காக போலீஸவே போட்டுட்டானா புஷ்பராஜ் அப்படின்னு எல்லாருமே புஷ்பராஜ ஒரு டானா ஏத்துக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் தன்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக அவரும் ஒரு லாரி வாங்குறாரு. இந்த மாதிரி வண்டி என்ன விலை இருக்கும்? ஒரு 5 லட்சம். அதுக்கடுத்து தன்னோட லாரியில பல கோடி சரக்குகள் எல்லாம் கடத்திட்டு காடும் மலையும் ஏறி இந்த சரக்குகள் எல்லாம் கடத்திட்டு போறதுக்கு குறுக்கால எவன் வரானோ அவனையெல்லாம் போட்டு தள்ளி என்னுடைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பல கோடி சரக்குகள் எல்லாம் வெற்றிகரமா அவரும் வித்து தன்னுடைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாரு. இதுதான் புஷ்பராஜ் கட்டைய கடத்துறதுக்கான ரியல் ஸ்டோரி இன் ஃப்ரீ ஃபயர்.